வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? கார்த்திகை தீபம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம நிட்ஸ் குக்கரியில் ஆல்ரெடி கார்த்திகை பொரி உருண்டை, கார்த்திகை அப்பம், கந்தரப்பம் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம ஒரு கேரளாவோட ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு அப்பம், கலத்தப்பம் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி கலத்தப்பங்கிறது கேரளாவோட மலபார் சைடில் அடிக்கடி பண்ணுற ஒரு ஸ்நாக். கலம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, எர்த்தன் பாட். இந்த காலத்தில் நம்மக்கிட்டலாம் குக்கர் இருக்குது, ஸோ நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த கலத்தப்பத்தில் நம்ம இப்போதைக்கு கார்த்திகை தீபத்துக்காக பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்க அதில் குக்குடு ரைஸ் சேர்ப்பாங்க, ஷேலட்ஸ் கட் பண்ணி கோல்டன் ஃப்ரை பண்ணி சேர்ப்பாங்க. இதெல்லாம் ஆதென்டிக் ரெசிப்பியில் இருக்குது. பட் நம்ம இதெல்லாம் இல்லாமல் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். ஸோ நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நான் இதே கலத்தப்பம் வீட்டிலையே ஈஸியாக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ ஈஸி, டேஸ்டி, ஹெல்த்தி கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ இதோ நம்ம கேரளா கலத்தப்பத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் ஆஃப் பச்சரிசி, இனி பச்சரிசி மெஷர் பண்ணி 4 ஹவர்ஸாக சோக் பண்ணியிருக்கேன். மினிமம் 4 ஹவர்ஸ் சோக் ஆகணும், ஓகேங்களா? அதே கப்பில் 1 கப் ஜாகிரி வெல்லம், அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ரைஸ், குக்குடு ரைஸ். இது இல்லைனாலும் நல்லாவே வரும், போட்டால் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் நம்மளுக்கு தேவையான தேங்காய் பல், இது கார்னிஷிங்க்கு தான். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், கம்மியாக போட்டுக்கலாம், நட்ஸ் போட்டுக்கலாம், பாதாம் போட்டுக்கலாம், ரேசின்ஸ் போட்டுக்கலாம், உங்கள் விஷ். இதுதான் ஆனால் ட்ரெடிஷ்னலாக. இதுவும் சின்ன வெங்காயமும் ஸ்லைஸ் பண்ணி போடுவாங்க. நம்ம கார்த்திகை தீபத்துக்குன்றனால நான் ஆனியன் யூஸ் பண்ணல, ஓகே. அப்புறம் நெய் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கோகோனட் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். கேரளா ஸ்பெஷல்ன்றனால கோகோனட் ஆயில் உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. ப்ளஸ் ஸ்மெல்லுக்காக 2 ஏலக்காய், ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகம். இந்த ஜீரகம் ஸ்மெல் கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணி இன்னும் 2 ஏலக்காவே போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட். அப்புறம் ஒரு நல்ல டெக்ஸ்சர் வரணுங்கிறதுக்காக பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போடுவேன். இது வீட்டில் இல்லைன்னா ஆப்ப சோடா வச்சுருப்பீங்க இல்லையா, அது கூட நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம ப்ரொசீஜரை பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக நம்ம இந்த சோக் பண்ண அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக நைஸாக அரைச்சி எடுக்கணும். 1/2 கப் வாட்டர் ப்ளஸ் இந்த ஜீரா அண்ட் ஏலக்காய் ப்ளஸ் குக்குடு ரைஸ் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா? மறுபடியும் சொல்கிறேன், இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, குக்குடு ரைஸ் போடலைன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சிலவங்க சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் குக்குடு ரைஸ் எல்லாம் ஏன் போடணும்னு யோசிப்பீங்க. வேணான்னா வேணாம், நல்லாவே வரும். அப்புறம் சால்ட் ஒரு பிஞ்ச், அவ்வளோதான். இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை பாருங்கள், இது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும், பார்த்து பயப்படாதீங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த ஜாகிரி இருக்கு இல்லையா, அதை மெல்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய், ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 கப் ஜாகிரி ப்ளஸ் ஜஸ்ட் 1/4 கப் வாட்டர். இப்போ இதை மெல்ட் பண்ணிட்டு வரலாம். நம்ம 1 கப் ஜாகிரி அண்ட் 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பக்கம் குக்கரை வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போது இதில் நம்ம கீ 2 டேபிள் ஸ்பூன் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் அதை ஆட் பண்ணுறோம். ஆயில் அண்ட் கீ சூடாகிடுச்சு. நம்மளுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நட்ஸோ ரேசின்ஸோ, ஆனால் நான் இங்கே ட்ரெடிஷ்னலாக இந்த கோகோனட் ஃப்ளேக்ஸ், அதாவது தேங்காய் பல் தான் ஆட் பண்ணுறேங்க. இதை கொஞ்சம் மெதுவாக ஃப்ரை பண்ணி தீக்காமல் கொஞ்சம் சிவக்க வச்சு எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாகிரி அங்கே மெல்ட் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கோகோனட் ஃப்ளேக்ஸ் வறுத்துட்ருக்கோம். ஸோ போதும், செவந்துருச்சு. நான் கொஞ்சமாக மேலே போட வறுத்ததை எடுத்துடுறேன், மீதி அப்படியே இருக்கட்டும். இதுவும் நம்ம வெல்லம் ஜாகிரியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெல்லம் இருக்கு இல்லையா, அதை சூடாகவே, ஆற வச்செல்லாம் போடக்கூடாது, சுட சுட தான் நம்ம பண்ணணும்.
ஸோ போதும். இப்போது நல்லா இந்த மாவு அந்த சூடாக இருக்குது இல்லையா, அந்த இடத்த அப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைனா அந்த இடத்துல இருக்கிற மாவு மட்டும் வெந்து போயிடும். பாருங்கள், இப்படி புகை வரணும் அப்படி. இப்போ இந்த மாவு சூடாக இருக்குது. ஒரு பக்கம் நம்ம குக்கரில் நெய் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுவும் சூடாக இருக்குது. நெட் ஃப்ளேக்ஸு ஆயிலு எல்லாம் சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சூடாக இருக்கிற மாவை அப்படியே இதில் ஊற்றிடணும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. ஊற்றிட்டு சின்னது பண்ணிவிட்டு நம்மளோட இந்த தேங்காய் இதெல்லாம் மேலே போட்டுடணும். போட்டுட்டு இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடணும். இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. வெயிட்டு விசில் இதில் போடக்கூடாது, இப்படியே தான் விட்டுறணும். இப்போது இன்னொரு 12 to 15 மினிட்ஸ் இந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது வேகணும். ஸோ இப்போது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை கொஞ்சம் ஸ்டவ்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அந்த ஸ்டீம் போட்டும் அப்புறமா திறந்து பார்த்துக்கலாம். நம்ம மெதுவாக திறந்து பார்ப்போம். ஸ்டீம் போயிடுச்சு. இப்போது ஒரு டூத் பிக்கு, இது நான் நம்ம பணியாரம் பிரட்டி போடுவோம் இல்லையா, அதோட போட்டு மெதுவாக உள்ளே விட்டு எடுத்தாலே நம்மளுக்கு க்ளீனாக வந்தாலே வெந்துருச்சு. எப்படி தெரியும்? ஒரு டூத் பிக் எடுத்து ஜஸ்ட் ஒரு குத்துங்க, அவ்வளோதான். க்ளீனாக வந்தால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது உடனே எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கணும். ஸோ இப்போது கொஞ்சம் ஆற வச்சாச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு. மெதுவாக இப்படி அகட்டி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும். ஸோ இது நம்ம கலத்தப்பம் இஸ் ரெடி. இதுவும் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு கேரளா கலத்தப்பம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக ஸ்பாஞ்சியாக இந்த கோடாக இருக்கணும். அப்போ தான் இந்த பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு, இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது பாருங்கள், சூப்பர் ஸ்பாஞ்சியாக நம்ம கேரளா கலத்தப்பம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த தீபத்துக்கு பண்ணி எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் ட்ரெடிஷ்னலாக ஆத்தென்டிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.